செஞ்சாவது. மீன் இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி மீன் வந்து மண் சட்டியில் செஞ்சு பார்த்தா மண் சட்டியில் சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக வரும். உங்களுக்காக மண் சட்டியில் செய்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கிங்க, 2 தக்காளி, ஒரு தக்காளி, புளி கொஞ்சம் ஊற போட்டு தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிங்க, மசாலா போட்டு கரைச்சி வச்சுடுங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு கலக்கி வச்சுடுங்க. குழம்பு மசாலாவும் போட்டுக்கிட்டு நீங்கள் அதிலே கலந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு திக்காக இருக்கும். கலக்கி வச்சிருக்குது தண்ணியில் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க, கரைச்சி ஊற்றிங்க. புளி கரைச்ச தண்ணியில் இப்போ நான் என்னென்ன போட்டிருக்கோம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், உப்பு தேவையான உப்பு, குழம்பு தூள் போட்டிருக்குது, தேங்காய் அரைச்ச தேங்காய் போட்டு எல்லாம் இப்படி கலைச்சி இப்போ பாருங்கள் இது குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. இது தான் மெயின். இந்த இதுக்கு இவ்வளோதான் கரைச்சி நீங்கள் வச்சுக்கணும், ரெடியாக வச்சுக்கணும். ஊற்றிட்டு கறிவிடம் இருந்தால் கறிவிடம்னா தெரியுமா, கறிவிடம் கொஞ்சம் வடகம் போட்டு அப்புறமா அதில் வந்து கருவேப்பிலை போடணும். வெங்காயம் தக்காளியை அதில் போடுங்க. வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வறுக விடுங்க. நல்லா வர மாதிரி எல்லாத்தையும் பிணைஞ்சி விட்டு நல்லா ஒரு வேக வச்சுக்கிங்க. எல்லாத்தையும் வெந்த பிறகு வெங்காயம் பொன்னிறமாக எல்லாத்தையும் தக்காளி உடஞ்சி வெந்நீரம் பொன்னிறமாக அந்த எண்ணெயிலே நல்லா அப்படி இருக்கணும்னு வந்துடும். கொஞ்சோண்டு மிளகாத்தூளை சேர்த்து விடுங்க. மிளகாத்தூள் போட்டு சேர்த்து வளர்க்குன்னா உங்களுக்கு மனமும் ஸ்மெல்லாம் அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப அட்டகாசமாக நல்லதுமாக இருக்கும். இப்போ அந்த கரைச்சி வச்ச எல்லா குழம்பும் இது தான் ஊற்றியாச்சு. இது ஊற்றின பிறகு மீன் குழம்பு பாருங்கள், இது கொதிச்சோடனே பாருங்கள் அந்த மாதிரி மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு கொதி வரணும், நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சாச்சும் அந்த மல்லி மணமாக போகும். மல்லி மணம் போகிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு அப்போ நீங்கள் மீனை இறக்கி விடணும். இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொதிக்கணும், சிம்மில் வச்சுருக்கணும். சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும். சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. இது மீன் இறக்கி விடலாம். இப்போ தான் மீன் கறி தானே இது. பர்சன்ட் ஆணம் பாருங்க, பக்காவாக ஆணம் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். இதை எடுத்து ஆற்றி பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. சூப்பராக பர்ஃபெக்டாக மீன் வந்துடுச்சு. ஆணம் ரெடி ஆகிடுச்சு. 100% ஆணம், பர்ஃபெக்டான ஆணம். இது தான் நீங்கள் வந்து கறி குழம்புன்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேருக்கு கறின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஆணுன்னு சொல்லுவாங்க, சில பேர் மீன் மனம் சூப்பராக வருது. மீன் மனம் சூப்பராக அடிக்குது. மீன் கறி செஞ்சிடும் எப்படி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னு பாருங்கள். மீன் மனம் அந்த மாதிரி மனம் அடிக்குது பாருங்கள்.